ஹலோ, இன்றைக்கி மெசேஜஸ் என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன மெசேஜஸ் வருதோ, என்ன தெரிய வருதோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்து உட்காந்துட்ருக்கேன். இன்றைக்கி என்ன மாதிரியான மெசேஜஸ் வரப்போகுதுன்றது தெரியல. ஸ்டார்டிங் 0022 சிக்னிஃபிகண்ட், டேட் ஆஃப் பர்த், மேரேஜ் டேட், எதனா ஒரு உங்களுடைய லக்கி நம்பராக இருக்கலாம். நெகட்டிவிட்டி, என்விரான்மெண்ட். நினச்சேன் நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய சயின்ஸ் தெரிஞ்சது. நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் எல்லாத்தையும் தாங்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் நெகட்டிவிட்டின்றது கண்டினியூஸாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. 00440055 சிக்னிஃபிகண்ட். வேறு எதானா ஒரு மெசேஜ் இது எடுக்கணும்னு தோன்ற மாதிரி இருக்குது. ஸ்லீப்லெஸ், தூங்காமல் இருக்கிறீங்களா? சோஷியல் மீடியாலேயே அடிக்டடாக இருக்கிறீங்களா? ஸ்லீப்லெஸ், சோஷியல் மீடியா அதிகமாக நீங்கள் சோஷியல் மீடியாலே நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மற்ற சோஷியல் மீடியாஸ்லாம் நீங்கள் அடிக்டட் ஆகிட்டு நீங்கள் அதே கண்டினியூஸாக பார்த்துட்ருக்குது. அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம்தான்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதிகமாக சோஷியல் மீடியா பார்க்குறது, இந்த மாதிரி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களை வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கு எடுத்துகிட்டு போயிடும் உங்களை. அதனால் அதுக்கு நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, வெளியில் வந்துட்டு நேச்சரில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்ற விஷயங்கள் எப்போவுமே வந்துட்டு நார்மலாக ஒரு பாசிட்டிவான திங்ஸை யோசிங்க. ஏன்னா சோஷியல் மீடியாலே நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதுவும் ஒரு நெகட்டிவிட்டியாக சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு. இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சில பேர் யாரும் ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு உங்களோட பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை உங்களுடைய பார்ட்னர் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதே ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டு அவங்களே நீங்கள் வந்துட்டு கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆன்லைன் வரதும் போகிறதும், அவங்க என்ன அப்டேட் பண்ணுறாங்க என்னன்றது ஸ்டேட்டஸில் அந்த மாதிரி பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது. நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நெகட்டிவிட்டியை. Protection Guardian, drop your shield. Protection Guardian, drop your shield. உங்களுடைய ப்ரொடெக்ஷன்றது நீங்கள் பண்ணுற ஒர்க், என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நீங்கள் லைஃப்பில் எடுக்கிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட கிஃப்ட்ஸ், அதனால் சில விஷயங்கள் பாதிக்கப்படுற மாதிரியாக இருக்குது. உங்களுக்கு தூக்கமும் கம்மியாகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ் மோட்லேயே இருக்கிற மாதிரி ஆகுது சம்டைம்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்கள் ஹெல்த் மட்டும் இல்லாமல் உங்களுடைய க்ரௌன் சாக்ரா, உங்களுடைய ஆரா எல்லாத்தையுமே பாதிக்குது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் பாதிக்கிறதா இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், கம்ப்யூட்டரில் அதிகம் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாலேயே அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். மற்ற டைம் வந்து அதிகமாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். மற்ற விஷயங்கள் கவனிக்கிறது, உங்களை சுற்றி மற்ற விஷயங்கள் என்ன நடக்குது அந்த விஷயங்கள் யோசிக்கிறது, பாசிட்டிவாக இருக்கிறது. எப்பவுமே பாசிட்டிவ் மைண்டாக இருங்க. ஏன்னா நீங்களே சில விஷயங்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறீங்க. இது நார்மலாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கேன். நானே கூட சம்டைம்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. நானும் ஒன்றும் அக்மார் குத்துன ஒரு பியூர் இதெல்லாம் கிடையாது. நானும் சோஷியல் மீடியாவில் சம்டைம்ஸ் அடிக்டடாக இருப்பேன். அதுக்கப்புறம் நானே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் சில விஷயங்களை. இல்லை இது ஓவராக போயிட்டுருக்கு, இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கணும். இதனால உங்களுடைய ஆரா, உங்களுடைய க்ரௌன் சக்ரா, உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்கள் ஹெல்த்தில் இருந்து எல்லாமே பாதிக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு ரொம்ப பெரிய நெகட்டிவாக இருக்குது உங்களுக்கு. தூக்கம் வரலைன்னா இதுவும் ஒரு ரீசன். இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள். ஏன்னா இதனால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லேருந்து எல்லாமே பாதிக்குது உங்களுக்கு. வெயிட் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு வர வேண்டியிருக்கு ஸ்பிரிச்சுவலி.
சில விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதா இருக்கட்டும், க்ரௌன் சாக்ரா லெவலில், தேர்ட் ஐ லெவலில் சில விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கட்டும். இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் காடுக்கும் இடையே சில பேர் ஸ்பிரிட் கூட ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஸ்பிரிட்க்கும் உங்களுக்கும் இருக்க சில விஷயங்கள், இந்த மாதிரி உங்கள் ஆன்சஸ்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில சில விஷயங்கள் டிஸ்கனெக்ட் ஆகுது. அது வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 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 நல்ல ஒரு இதில் போயிட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை, அவங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆகுறதுல சில இஷ்யூஸ் வர மாதிரி இருக்குது, சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன தான் சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ரிச்சுவல்ஸில் ஏதோ ப்ரேயர் பண்ணுறீங்க, ஏதோ சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களால் முழுசாக நீங்கள் போய் அதில் வந்துட்டு கனெக்ட் ஆக முடியல, உங்களால் ஒரு இடையூறு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றணுன்ற மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது மெசேஜஸ் இதில் பார்ப்போம். ஹெல்த்து பார்த்துக்கோங்க, இப்போ பாசிட்டிவாக இருங்க. மைண்டோட வேலையை எப்போவுமே செலவிட்ட நேரத்தில் வேறு மாதிரி யோசிக்க தோணும். மைண்டோட வேலையே அதுதான், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வைக்கும், டிஃப்ரெண்ட்டான சில விஷயங்களில் வந்து அடிக்ட் ஆகிறதுக்காக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் மைண்டை. லைக் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஏதோ ஒரு விஸ்டம், ஏதோ ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஏதாவது கனெக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்பிரிட்ஸ் கூட, உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் கூட, உங்களுடைய காட் கூட, ஏதோ சில விஷயங்கள் இல்லை, ஏதோ உங்களுடைய என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க என்ன வேணாலும் இருக்கலாம், அது விஷயமாக சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் ஆக நினைக்கிறீங்க, அது கனெக்ட் ஆக முடியாத மாதிரி இருக்குது உங்களுக்கு. இன்னும் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் விலகி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாத்லேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி போன மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நீங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு ஹீலிங் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் அந்த பவுல் மியூசிக் பவுலாக அது மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணுற மாதிரியும் இருக்குது. மேபி நீங்கள் ஹீலர்ஸாக இருக்கலாம், ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இல்லை வேறு ஹீலர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் அது பண்ணுற மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் விலகி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை அறியாமல் சில விஷயங்கள் நம்ம டெய்லி லைஃப்பில் சில விஷயங்கள் பண்ணுறதுனால அந்த நெகட்டிவிட்டி நம்மக்கிட்ட இருக்குது, இல்லை நம்ம அந்த சில நெகட்டிவான விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்றதை அறியாமலே நீங்கள் சில விஷயங்கள் இப்படி பண்ணுறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. 0909 சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இருக்குது, ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயம் மேலே ஃபோக்கஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த விஷயம் அடையிறதுக்கான ஒரு பிளானிங்கும் உங்கள் மைண்டில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு நெகட்டிவில் இருக்கிறதுனால அதிகமான டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு அதிகமான டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய
ஸ்பிரிட் அனிமலாக இருக்கட்டும், நீங்கள் கனெக்ட் ஆகிற என்ன டிவைன் என்ன மாதிரியான விஷயமாக வேணா இருக்கட்டும், ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஃபோக்கஸ் அந்த ஒரு விஷயத்து மேலே இருக்குது. ஆனால் போகிறதுக்கான வழி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது திரும்பவும். மேபி சில பேர் ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த நம்ம கையில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம தாவலாமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களுக்கு மைண்டில் பிளானிங் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகலாமா அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு யோசிக்கிறீங்க, ரொம்ப கால்குலேட்டாக யோசிக்கிறீங்க, பிளான் பண்ணி யோசிக்கிறீங்க. அதே சமயத்தில் சில விஷயங்கள் தவறாக பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஓகே, கன்ஃபியூஸ் சொன்னேன் இல்லையா? கன்ஃபியூஸ் எந்த பண்ணுறது ஏது பண்ணுறதுக்கான இந்த பாதை எப்படி நம்ம போகிற வழியில் இந்த ஒரு பாத் கனெக்ட் ஆகுமா, நம்ம போய் ரீச் பண்ண முடியுமா அந்த இடத்துல, இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தில் நம்ம கவனம் வச்சுட்டு இந்த விஷயத்த முடிச்சுட்டு அடுத்தது வேறு பெரிய லெவல் விஷயத்துக்கு போகலான்ற மாதிரி. இப்போது அந்த பெரிய லெவல் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு சின்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல விஷயம், நல்ல டிசிஷன். கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முடிவு கரெக்ட், நீங்கள் கண்டினியூ பண்ணலான்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்ன விஷயம் அது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிய வரும். கண்டிப்பாக இப்போதைக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த பாத் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த டெஸ்டினேஷன் கண்டிப்பாக நீங்கள் ஸ்மூத்தாக போய் சேர்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. அப்போ இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நமக்கான அந்த சில விஷயங்கள் தானாக வரும்ன்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா முடியாது. எந்த விஷயமும் நடக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சில விஷயங்கள் சில ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். இல்லைனா நீங்கள் ஸ்டாக்னட்டாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஆகிடும். ஆக்ஷன் எடுக்க வேண்டும். உங்களுடைய இப்போதைக்கு நீங்கள் டிஸ்கனெக்டாக ஃபீல் பண்ணுற சில விஷயங்கள், விலகி இருக்கிற சில விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். எல்லாமே ஒரு நல்ல ஒரு லைஃப் எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணி எல்லாமே நீங்கள் ஒன்று சேர்த்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஓகே, அது எதுவாக இருந்தாலும். இதுதான் உங்களுக்கான இன்னைக்கான ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் யோசிங்க. எஸ்ஆர் நோ பண்ண சொல்கிற மாதிரி இருக்குது. மேபி யாருன்னா எதிர்பார்க்குறீங்க போல இருக்குது. எஸ்ஆர் நோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியணுன்றதுக்காக மைண்டில் யோசிச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட யோசிங்க. 333 அடிக்கடி பார்க்குற பர்சனாக இருக்கலாம். இது உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், டீப் மெசேஜாக இருக்கலாம். எஸ்ஆர் நோ. ஓகே, எஸ்ஆர் நோ. நீங்கள் மைண்டில் நினச்ச ஏதோ ஒரு விஷயம் இப்போதைக்கு நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் தெரியாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதா இருக்கலாம். உங்களுக்கு பார்த்து தெரியுது, ஆனால் அதுக்கான ஒரு முடிவு நீங்கள் இன்னும் எடுக்கலை. பார்த்து தெரியுது, மேபி ரீடிங்கில் வந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஆன்சர். மேபி அது சம்மந்தப்பட்டதாக தான் யாருன்னா கேட்டதாக இருக்கலாம். உங்களுக்கான அந்த பாதை உங்களால் பார்க்க முடியுது, ஆனால் அந்த பாதை எவ்வளோ தூரம் போகுது, உங்களால் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இன்னும் தயங்கிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் எனக்கு சில விஷயங்கள் கிளியர் ஆகணும், சில விஷயங்கள் நான் நினச்ச மாதிரி எனக்கு ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் நான் இந்த விஷயத்தில் என்னால் முழுசாக நான் ஆக்ஷன் எடுக்க முடியுன்ற மாதிரி இருக்குது. இது எஸ்ஸா நோவான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டபானாக நீங்கள் சில விஷயங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஆக்ஷனோ முடிவு எந்த விஷயமோ நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் சக்ஸஸாக மாறுறதுக்கு
சான்சஸ் இருக்குது. சொல்லும் போது 555 அது என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் யோசித்த விஷயம் எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுறீங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.